ஒரே ஒரு பேட்டர்னை மட்டும் நாம தெரிஞ்சுக்கிட்டா 100 ப்ராப்ளம்ஸை நாம சால்வ் பண்ண முடியும். அந்த மாதிரி பேட்டர்னை நான் ஒரு 5 to 6 சம்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. The sum of two numbers is 50, their difference is 10. Find the number. அந்த ரெண்டு நம்பரை நான் எக்ஸ் அண்டு ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் எக்ஸ் அண்டு ஒய். இந்த எக்ஸுக்கு நல்லா கவனிங்க. இந்த எக்ஸுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணோம்னா, இங்கே சம் அண்டு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதை நாம் அப்ளை பண்ணணும். எப்படின்னா, எஸ் ஃபார் சம்னும் டிஃப்ரென்ஸை வந்து நான் டின்னு எடுத்துக்கிறேன். அதை பை 2 பண்ணால் ஆன்சர் வந்துடும். எப்படின்னா, சம்முக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, 50 கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணி பை 2 பண்ணால் ஆன்சர் வந்துடும். 60 by 2, so 30. Similarly, y. s plus d by 2 போட்டிருந்தேன் இல்லைங்களா, இங்கே s minus d by 2 அப்ளை பண்ணால் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 50 minus 10 by 2, 40 by 2, 20. இதுதான் அந்த நம்பர். ஸோ 30ங்கிறது எக்ஸ், 20ங்கிறது ஒய். இதுதான் நாம் கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர்ஸ். இந்த பேட்டர்னை நீங்கள் மோஸ்ட்லி எல்லா லீனியர் ஈக்குவேஷன் சம்முக்கும் அப்ளை பண்ண முடியும். அது எந்த இடத்துல வரும்போது அப்ளை பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த செகண்ட் சம் கவனிங்க. The difference between two numbers is 14. ஸோ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம், x minus y equal to 14. And the difference between the square is 448. அப்படின்னா x square minus y square equal to 448. இந்த செகண்ட் ஈக்குவேஷனை மட்டும் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறோன்னா, இதனோட ஐடென்டிட்டி உங்களுக்கு தெரியும். x plus y, x minus y equal to 448. நல்லா கவனிங்க. இந்த x minus y ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அந்த வேல்யூ தெரியும், 14. ஸோ x plus y equal to 448. அந்த மல்டிப்ளை டேர்ம் டிரான்ஸ்போஸ் பண்ணுனா டிவைட் ஆகிடும். ஸோ 14 ஈக்குவல் டு 32 வரும். ஸோ நல்லா கவனிங்க. எக்ஸ் மைனஸ் ஒய் 14, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1னும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 32, இதை ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இந்த ஈக்குவேஷன் 1னும் ஈக்குவேஷன் 2வும் நான் மேலே சொன்ன இந்த மெத்தடில் அப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் தேர்ட் சம். The sum of thrice the first number and the second number is 142. Also 4 times the first number exceeds the second number by 138. இதில் உங்களுக்கு டெக்ஸ்ட் டு அல்ஜிப்ரிக் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணால் நீங்கள் ஈஸியாக அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிட முடியும். ஸோ த்ரைஸ் த ஃபஸ்ட்டு நம்பர், த்ரைஸ் அப்படிங்கிறது 3 times. ஸோ அந்த ரெண்டு நம்பரை நான் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படி சம் ஆஃப் த்ரைஸ் த ஃபஸ்ட்டு நம்பர், அதாவது 3x, செகண்ட் நம்பர் வந்து ஒய், அதை நான் ப்ளஸ் பண்ணணும். அதுதான் அவங்க சம்முன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு டேர்ம்ஸும் சேர்ந்து 142 கொடுக்குது. ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் 4 times த ஃபஸ்ட்டு நம்பர், அப்போது 4x, x இஸ் த செகண்ட் நம்பர். எக்ஸீட்ஸ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே நீங்கள் மைனஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. மைனஸ் செகண்ட் நம்பர் ஒய் ஈக்குவல் டு 138. நீங்கள் இதை டைரெக்டாகவே என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மைனஸ் ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் கேன்சல் பண்ணிவிட்டு 7x ஈக்குவல் டு என்னென்னு எழுதிக்கலாம்னா 2 ஆட் பண்ணால் 10 வரும். ஸோ 1, 5 + 3 8, தென் 280 வரும். தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 280 by 7 அப்ளை பண்ணிவிட்டு தென் யூ கேன் ஆல்சோ ஃபைண்ட் ஒய். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் இல்லைங்களா. நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம். த சம் ஆஃப்
twice the first number and thrice the second number is 92. Also 4 times the first number x is 7 times the second number. ஆல்ரெடி இந்த எக்ஸிட்ஸ் அப்படின்னா நான் மைனஸ் அப்ளை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு எப்படி வரும்? ஃபஸ்ட்டு சம் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 டேர்மு. அந்த 2 நம்பரை நான் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஆஸ் ஃபார் த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட், டுவைஸ் த ஃபஸ்ட்டு நம்பர், ஸோ 2x, அதை நான் ப்ளஸ் பண்ணணும். தென் த்ரைஸ் த செகண்ட் நம்பர்னா 3 டைம்ஸ் ஒய், இட் கிவ்ஸ் 92. 4 times the first number as per the second statement படி பார்த்தோன்னா 4x exceedsன்னு கொடுத்துருக்காங்க, மைனஸ் அப்ளை பண்ணும். 7 times the second number, 7y equal to 2. இந்த 2 ஈக்குவேஷனை நீங்கள் சால்வ் பண்ணனா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இங்கே 2 ஈக்குவேஷனை நீங்கள் டைரெக்டாக ஆடோ இல்லை சப்ராக்டோ பண்ண முடியாது. ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை, அதாவது இந்த ஈக்குவேஷனை நீங்கள் பை 2 பண்ணனா செகண்ட் ஈக்குவேஷனுக்கு சிமிலராக வந்துடும் எக்ஸ் டேர்ம். அப்புறம் நீங்கள் மைனஸ் அண்டு ப்ளஸ் அப்ளை பண்ண ஆன்சர் வந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த பேட்டர்ன் தெரிஞ்சால் நீங்கள் சம்மை சால்வ் பண்ண முடியும். ஓகே, லாஸ்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டண்டான சம். The sum of two natural number is 8 and the sum of their reciprocal is 8/15. Find the two number. அந்த 2 நம்பரை நான் A and Bன்னு எடுத்துக்கிறேன். சம் ஆஃப் 2 நேச்சுரல் நம்பர் வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா A + B = 8. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். சம் ஆஃப் த ரெசிப்ரோக்கல் இஸ் 8/15. ஸோ 1/A + 1/B = 8/15. கவனிங்க, இங்கே ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம் 2 ஃப்ராக்ஷனை. ஸோ என்னன்னு வரும்? A + B / AB = 8/15. இங்கே கவனிங்க, இது நான் மறுபடியும் எழுதுகிறேன். A + B அப்படிங்கிறது என்ன ஆல்ரெடி நமக்கு தெரியும், இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ இது ஈக்குவேஷன் எப்படி மாறும்? 8/AB = 8/15. ரெண்டு பக்கமும் 8 8 ஈக்குவலாக இருக்கிறதுனால அதை கேன்சல் பண்ணுனா ஆன்சர் எப்படி வரும்னு பாருங்கள். 15 × 1 என்ன ஆகிடும்? 15 ஆகிடும். தென் AB. ஓகே, நல்லா கவனிங்க. இதுக்கப்புறம் எப்படி சார் சால்வ் பண்ணுறது? AB = 15 இருக்குது, A + B = 8 இருக்குது. நல்லா கவனிங்க, இந்த 2 ஈக்குவேஷனும் சேர்ந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் அதை அப்ளை பண்ண முடியும். இதை நீங்கள் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சாப்டரில் படிச்சிருப்பீங்க. ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அதாவது சம் ஆஃப் தி ஜீரோஸும் ப்ராடக்ட் ஆஃப் தி ஜீரோஸும் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அதை டைரெக்டாக அப்ளை பண்ண முடியும். அந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பாருங்கள். x² மைனஸ் அதை எழுதிக்கலாங்களா? A + B × x + AB = 0. இப்போது இந்த 2 டேர்ம் இதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். x², A + B என்னது? 8x, A × B என்னது? 15 = 0. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபேக்டர் பண்ணால் உங்களுக்கு எக்ஸுக்கு 2 வேல்யூ வந்துடும். ஸோ இதுதான் அந்த பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேட்டர்னை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். இதுக்காக நீங்கள் ஒரு 100லேருந்து 200 ப்ராப்ளம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண வேணாம். எக்ஸாம் டைமுங்கிறதுனால நான் உங்களுக்கு இந்த பேட்டர்னை மட்டும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால், ஏதாவது ஆன்லைன் கிளாஸஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது மாதிரி நான் 2 டிஜிட் ப்ராப்ளம், ட்ரெயின் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன். சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.